எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சோஜனர் ட்ரூத் எழுதின ஐண்ட் ஐ ஏ உமன். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். இன்ட்ரோடக்ஷன் டு த டெக்ஸ்ட். சோஜனர் ட்ரூத் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அபாலிஷனிஸ்ட், அப்புறம் உமன்ஸ் ரைட்காக போராடுற ஒரு ஆக்டிவிஸ்ட். இவங்க ஐண்ட் ஐ ஏ உமன் இந்த ஸ்பீச்சை வந்து ஓஹியோவில் நடந்த உமன்ஸ் ரைட் கன்வென்ஷனில் 1851 வந்து பேசியிருக்காங்க. அவங்க பிறக்கும் போதே வந்து அடிமையாக தான் பிறந்திருக்காங்க. அவங்களோட பேர் இசபெல்லா பாம்ஃப்ரி. அவங்களோட ஓனர் வந்து கார்னல் ஹார்டன்பர்க். இந்த ஓனரோட எஸ்டேட் வந்து ஈசோஃபஸ் நியூயார்க்கில் வந்து இருந்திருக்கு. அந்த எஸ்டேட்டில் தான் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. 1827 நியூயார்க் வந்து அந்த அடிமைகள் எல்லாம் விடுதலை செய்கிறதுக்கு முன்னாடியே 1826 வந்து அவங்களோட கை குழந்தையோட அவங்க எஸ்கேப் ஆகி போய் கிறிஸ்டானிட்டிக்கு மாறி அவங்களோட பேரை வந்து சோஜனர் ட்ரூத் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அவங்களோட லைஃப் முழுசையும் அவங்க வந்து இந்த ஸ்லேவரி அடிமைத்தனத்தை ஒழித்து கட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க போராடிருக்காங்க, அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 19வது செஞ்சுரியில் இவங்க வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு அட்வொகேட், வக்கீலாக இருந்திருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடுறதுல. சோஜனர் ட்ரூத் வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட டைட்டில் தான் தி நரேட்டிவ் ஆஃப் சோஜனர் ட்ரூத் அ நார்தர்ன் ஸ்லேவ் இன் 1850. அதை வந்து அவங்க 1850 தான் எழுதியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1851 ஓஹியோவில் இருக்க ஆக்ரானில் உமன்ஸ் கன்வென்ஷனில் இந்த ஸ்பீச் ஐண்ட் ஐ ஏ உமனை வந்து அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா, அந்த டைமில் அமெரிக்காவில் வந்து உமன்ஸும் பிளாக் பீப்புள்ஸும் வந்து எப்படி அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பற்றி தான் ஒரு மேல் மினிஸ்டர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. என்னென்னா, உமன்ஸ் வந்து ரொம்ப வீக்கானவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து மென்னுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உமன், இந்த உலகத்தில் பிறந்த ஃபஸ்ட்டு உமன் ஈவே வந்து ஒரு பாவம் செஞ்சவங்க அப்படின்றாரு. அதை வந்து எதிர்க்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. உமன்ஸ் ஒன்றும் வீக்லாம் இல்லை, அவங்க அடிமையாக இருக்கும்போது அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஹார்ட் ஒர்க்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லி அவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க, அந்த தாட்டை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பைபிளில் வர ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க வந்து கிறிஸ்டியன் ஆடியன்ஸை வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. அவங்க கிறிஸ்டியன்ஸ் ஆடியன்ஸோட வந்து கனெக்ட் ஆகுறாங்க. இந்த டைட்டில் ஐண்ட் ஐ ஏ உமனே வந்து ஒரு கொஷினாக அந்த ஆடியன்ஸை வந்து தூண்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா கலர் நாங்கள் கருப்பாக இருக்குன்றதுக்காக நாங்கள் பெண் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பாக இருக்காங்க அப்படின்ற காரணத்தினாலேயே பிளாக் மென்ஸ்னாலேயும் அந்த பிளாக் உமன் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க, ஒயிட் மென்னாலேயும் அந்த பிளாக் உமன் ஓரங்கட்டப்படுறாங்க. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அது பார்க்கும்போது ஒயிட் உமன்ஸை விட இந்த பிளாக் உமன்ஸ் தான் வந்து அதிகமாக ஓரங்கட்டப்படுறாங்க. இப்படி டபுள் மார்ஜினலைசேஷன், 2 விதமாக வந்து அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க. இது எல்லாமே வந்து எண்ட் ஆகணும். ஸ்கின் கலருக்காகவும் ஜெண்டருக்காகவும் எங்களை ஓரங்கட்டுறது ரொம்ப தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ், அந்த பிளாக் உமனோட ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்களோட வாய்ஸையும் வந்து இவங்க ஸ்பீச் மூலமா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த சோஜனர் ட்ரூத் உமன்ஸ் ரைட் கன்வென்ஷனில் பேசுகிறதுக்காக சோஜனர் ட்ரூத்தை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க பேச வரும்போது அங்கே இருக்கிற ஒயிட் மென் ஆடியன்ஸும் ஒயிட் உமன் ஆடியன்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு பிளாக் உமனாக இவங்க எதை பற்றி பேசுவாங்க, அடிமைத்தனத்தை போக்கணுன்றதுக்காகவும் பிளாக் பீப்புளுக்கு சிவில் ரைட்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரூத் எதை சொல்லி அட்ரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த உமன் மூமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்காக நடத்துகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதுக்காக தான் நடத்துகிறோம்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஒயிட் மென்னோட பயமும் கோவமும் வந்து அந்த ட்ரூத்துக்கு வந்து தெரியுது. ஒயிட் மென் வந்து நார்த்லேருந்து வந்த உமனுக்கு நடுவுலையும் சவுத்லேருந்து வந்த பிளாக் பீப்புளுக்கு நடுவுலையும் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்டியன் மேல் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உமன் வந்து மென்னை விட ரொம்ப வீக்கானவங்க, அவங்களோட இன்டெலிஜென்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் வந்து காட் வந்து மென்னுக்கு கீழே வந்து அவங்கள வச்சிருக்க மாதிரி படைச்சிருக்காரு. அதை வந்து இந்த சோஜனர் ட்ரூத் வந்து எதிர்க்கிறாங்க. எப்படின்னா ஃபிசிக்கலாக, இன்டெலெக்சுவலாக, ஸ்பிரிச்சுவலாக உமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி பேசி அதை வந்து எதிர்க்கிறாங்க. ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் உமன்னாலே அவங்களால எந்த வெயிட்டையும் தூக்க முடியாது, அவங்களால எந்த வேலையும் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, அவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அடிமையாக இருக்கும்போது பிளாக் மென் என்ன வேலைலாம் செஞ்சாங்களோ பிளான்டேஷன்ஸில், அந்த வேலை எல்லாத்தையும் இவங்களும் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கான அவங்க அனுபவிக்கிற அதே பனிஷ்மெண்ட்ஸை இந்த பெண்களும் வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க, பிளான்டிங் பண்ணியிருக்காங்க, ஹார்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, பனிஷ்மெண்ட்டை நிறைய சாட்டை அடிகளும் வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த ஸ்பீச்சை பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட கையை தூக்கி அவங்களோட மசில்ஸை காமிக்கிறாங்க. இதுதான் எவிடன்ஸ், என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு எவிடன்ஸ் அப்படின்றாங்க.
ஐண்ட் ஐ ஏ உமன். இப்போ சொல்லுங்க, நான் உமன் இல்லையா? என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் என்னால் 13 குழந்தைகளை வந்து பெத்தெடுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 13 குழந்தைங்களையும் என்கிட்டேருந்து பிரித்து அதை அடிமைகளாக விற்கும் போது எனக்கு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு. அதனால தான் இந்த சைக்காலஜிக்கல் ட்ராமாவை எல்லாத்தையும் நான் வந்து ஓவர் கம் பண்ணி சர்வை பண்ணி வந்திருக்கேன் இந்த அடிமைத்தனத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த உமனோட இன்டெலிஜென்ட் வந்து ஒரு கப்பில் ஒரு சின்ன அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மென்னோட அறிவு வந்து அந்த கப்பில் ரொம்ப குவாட்ர அளவில் அதிகமாக இருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு எங்களோட ரைட்ஸ் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? எங்களோட ரைட்ஸ் எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு தான் அறிவு கம்மியாக இருக்குல்ல, நாங்கள் என்ன பண்ணிட போகிறோம் உங்களை? இல்லை, உங்கள் எல்லாருக்கும் வந்து எங்களோட அறிவை பார்த்து பயம், எங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு பயம். அதனால தான் நீங்கள் வந்து எங்கள் மேலே பொறாமையில் எங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. எங்களோட இன்டெலிஜென்ட்டை பொறுத்து எங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்படின்றாங்க. உங்களோட அறிவெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கும் அறிவுக்கும் எங்களோட ரைட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்த தலைப்பு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து. இந்த லாஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்டானிட்டியோட கண்ணோட்டத்தில் பார்த்தா பெண்கள் எல்லாருமே ஆண்களை விட ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க. ஏன்னா கிரைஸ்ட் ஜீசஸ் கூட ஒரு ஆண் தான், அவங்க ஒன்றும் உமன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோஜன ட்ரூத் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, கிரைஸ்ட் வந்து எங்கேருந்து வந்தார்? அவர் ஒன்றும் ஒரு ஆண் மூலியமாக வந்துடல, அவர் ஒரு உமன் மூலியமாக தானே வந்திருக்காரு, மேரி மூலியமாக தானே வந்திருக்காங்க. அந்த அவரோட பிறப்பில் வந்து ஒரு ஆண் கூட இன்வால்வே ஆகாமல் தான் அவர் பிறந்திருக்காரு. அப்போது எங்களோட ரைட்ஸை நீங்கள் எப்படி டினை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜை சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. உமனோட பவர் என்ன அப்படின்றத, ஈவ் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் உமன். அவங்க தான் வந்து ஒரிஜினல் சின்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆடமை டெம்ப்ட் பண்ணி கார்டன் ஆஃப் ஈடன்லேருந்து அவங்கள வெளியில் வர வச்சு அந்த வேர்ல்டே வந்து தலைகீழாக மாறுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஈவோட பொண்ணுங்க தானே, எங்களுக்கு நீங்கள் அந்த ரைட்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த தலைகீழாக மாறின அந்த உலகத்தை வந்து நாங்கள் சரி செய்வோம், எங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்து பாருங்கள் நாங்கள் சரி செய்கிறோமா இல்லையான்னு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்பீச் தான் வந்து 19th சென்ச்சுரியில் பிளாக் உமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பவர்ஃபுல்லான ஸ்பீச்சாக இருந்திருக்கு. இந்த ஸ்பீச்சில் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, அவங்க எவ்வளோ வந்து பிளாக் உமன்ஸ்க்காக போராடி இருக்காங்க, எவ்வளோ வந்து பேசியிருக்காங்க. இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸும் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனும் அழியணுன்றதுக்காக அவங்க நிறைய போராடிருக்காங்கன்றது இந்த ஸ்பீச் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீச்சில் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு லாஜிக்ஸையும் பைபிளோட ரெஃபரன்ஸையும் சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அவங்களோட பொலிட்டிக்கலும் அட்வொகேட் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஆடியன்ஸோட மனசில் நல்லா பதிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இவங்க பேசியிருக்காங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த ஸ்பீச்சில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.